தலைவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அவருக்கு பிரகாசம். நீங்க சொல்லுங்க, நீங்க ஓட்டு போடுவீங்க. கூட்டத்தில் கூட தனியார் இருந்துதான் வைக்கணும், இல்லை தனியார் இருந்தாலும் நாங்கள் வெட்டுக்குவோம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கப்பா. மக்கள் சொல்றாங்க, நீ யாரோடையும் சேர்ந்துடாத அந்த தம்பி, உன்னுடைய சுயம் போயிடும், நீ தனியா நின்று ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு நடத்திருக்காங்க. தொடர்ந்து வந்து ஆட்சியில் அதிகாரத்துக்காக அவங்களோட இரண்டாம் தலைவர்கள் பேசியிருக்காங்க. ஏற்கனவே தலைவர் விஜய் அவர்களும் அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, ஆட்சி அதிகாரத்தில் வந்து காங்கிரஸ்ல இரண்டாம் கட்சி தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்படியா? காங்கிரஸை பத்தி கேட்டீங்க. அந்த காங்கிரஸுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கு, பாரம்பரியம் இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. காங்கிரஸ் என்னன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? தெரியுமான்னு அதுக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்க. அந்த ஓரளவுக்கு என்ன தெரியும்? இல்லப்பா தம்பி, கேக்குறேம்மா, தைரியமா சொல்லுங்கன்ற. சொல்லுங்க. சுதந்திரத்துக்காக போராடினவங்களா? அப்படியாப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு தேஞ்சு போச்சு. பவர் இல்ல. ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இதுக்கு தேஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கிறோம். நாங்க இல்ல, விஜய் அவர்கள் கொடுக்கிறேன்ற அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் வந்து அந்த வரலாறை தக்க வச்சுக்கணும். இந்த வாய்ப்பை அவங்க தான் பயன்படுத்த. புரியுதா? தலைவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அவருக்கு பிரகாசம். நீங்க சொல்லுங்க, நீங்க ஓட்டு போடுவீங்க. கூட்டத்தில் கூட தனியார் இருந்துதான் வைக்கணும், இல்லை தனியார் இருந்தாலும் நாங்கள் வெட்டுக்குவோம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்கப்பா. மக்கள் சொல்றாங்க, நீ யாரோடையும் சேர்ந்துடாத அந்த தம்பி, உன்னுடைய சுயம் போயிடும், நீ தனியா நின்று ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு நடத்திருக்காங்க. தொடர்ந்து வந்து ஆட்சியில் அதிகாரத்துக்காக அவங்களோட இரண்டாம் தலைவர்கள் பேசியிருக்காங்க. ஏற்கனவே தலைவர் விஜய் அவர்களும் அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, ஆட்சி அதிகாரத்தில் வந்து காங்கிரஸ்ல இரண்டாம் கட்சி தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்படியா? காங்கிரஸை பத்தி கேட்டீங்க. அந்த காங்கிரஸுக்குன்னு ஒரு சரித்திரம் இருக்கு, பாரம்பரியம் இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. காங்கிரஸ் என்னன்னு உங்களுக்கு முதல்ல தெரியுமா? தெரியுமான்னு அதுக்கு கூட பதில் சொல்ல மாட்டேங்க. அந்த ஓரளவுக்கு என்ன தெரியும்? இல்லப்பா தம்பி, கேக்குறேம்மா, தைரியமா சொல்லுங்கன்ற. சொல்லுங்க. சுதந்திரத்துக்காக போராடினவங்களா? அப்படியாப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிற கட்சி இன்னைக்கு தேஞ்சு போச்சு. பவர் இல்ல. ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இதுக்கு தேஞ்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு பவரை நாங்க கொடுக்கிறோம். நாங்க இல்ல, விஜய் அவர்கள் கொடுக்கிறேன்ற அந்த பவருக்கு நீங்க வந்தீங்கன்னா காங்கிரஸ் மறுபடியும் வந்து அந்த வரலாறை தக்க வச்சுக்கணும். இந்த வாய்ப்பை அவங்க தான் பயன்படுத்த. புரியுதா?